உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க இம்மார்ட்டல் ரூலர் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த மற்ற விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து இம்மார்ட்டல் ரூலர் பற்றி தான் முக்கியமான தகவல். ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷனில் சொன்னது மாதிரி 500 வருஷத்துக்கு மேலே வந்து இம்மார்ட்டல் ரூலர் வந்து தேடுவாங்க. 500 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ப்ரிடிக்ஷன் பண்ணதுலேருந்து 500 வருஷத்துக்கு அப்புறம் இம்மார்ட்டல் வெளிப்படுவார் அப்படின்ற மாதிரி தான் ப்ரிடிக்ஷன்ஸில் இருக்குது. மற்ற வீடியோஸ்லாம் அதான் சொல்லியிருப்பாங்க, யாஹூ மெடிடேஷன் அவங்கெல்லாம். ஸோ இப்போ 500 வருஷத்துக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ 2025 தான் அந்த சரியான ஆண்டு. 2025 கண்டிப்பாக வெளிப்பட்டாகணும். 2026 அவர் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கணும். அது ஆட்சி அவர் பிடிக்கணும்னா அவர் போய் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் சும்மா பல பேர் வந்து அந்த பதவிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு ஏதோ கட்சியை போய் காக்கா பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் அவருக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார், பொள்ளாச்சியிலேருந்து ஒருத்தர் பேசினார். அவரு தேவையில்லைங்க, அவருக்கு வந்து இந்த கட்சியை காக்கா பிடிக்கணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. அவருக்கு காடு பவர் கிடைக்கும், காட் மூலயமா அந்த இறைவனுடைய அந்த அனுக்கிரகம் கிடைக்கும்போது, அந்த பிரபஞ்ச சக்தி அவருக்கு ஹெல்ப் பண்ணும்போது, மக்கள் சக்தி அவருக்கு பின்னாடி வரும்போது, இந்த கட்சியை காக்கா பிடிக்கணுன்ற அவசியம்லாம் அவருக்கு தேவையில்லை. பணபலம்லாம் அவருக்கு தேவையில்லை. படைபலம்லாம் அவருக்கு பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மக்கள் சக்தி வந்துடும். இறைவனுடைய அனுக்கிரகமும் இறை சக்தி எல்லாம் அவருக்கு கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் ஆட்சி அமைக்கிறான சூழ்நிலை வந்து அது கடைசி நேரத்தில் உருவாகும். கடைசி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட உருவாகலாம். அந்த தலைவன் யாருன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுல வேணால் ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் ஒழிஞ்சு, அந்த கரெக்டாக அந்த 3 மந்த்துக்கு முன்னாடி, எலெக்ஷன்ஸ்க்கு 3 மந்த்துக்கு முன்னாடி கூட அவருக்கு ஒரு எழுச்சி, அவர் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு டிசம்பர் மாதம் கூட, இந்த வருஷத்தில் டிசம்பர் மாதம் கூட ஒரு எழுச்சி பெறலாம். அந்த மாதிரி டைமில் எழுச்சி பெறாங்கன்னா, நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்போ டிசம்பர் மாதம் எழுச்சி அடைஞ்சிருவாரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்ன இதாக நாடி ஜோசியம் பார்த்துட்ருக்கேன். ஒரு இதாக அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம். 2025 வெளிப்படுவார்னா டிசம்பர் மாதம் எழுச்சி அடைஞ்சார்னா, அங்கிட்டு ஏப்ரல் மாதம் எலெக்ஷன்ஸுக்கும் போது அரசியல் கட்சியெல்லாம் ஒதுங்கிடும். அவர் போய் ஆட்சியில் உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். ஒதுங்கி தானே ஆகணும். இறைவன் கட்டளை கொடுக்கும்போது இறைவனை மீறி செயல்பட எந்த கட்சி இங்கே அதிகாரத்தில் இருக்குன்னு நான் கேட்குறேன். இறைவனை மீறி எந்த கட்சி செயல்பட முடியும்? பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இறைவனை மீறி செயல்படக்கூடிய கட்சி எதுவுமே கிடையாது. பிஜேபியே வந்து இப்போ அப்படி ஒரு இறைவனே வந்து ஒருத்தரை வழிகாட்டி அறிவுறுத்தி ஆளை அடையாளப்படுத்தி காட்டும்போது பிஜேபியை ஒதுங்கிருன்றேன். முக்கியமான கட்சியே இன்னைக்கு பிஜேபி தான். பிஜேபி தான் வந்துட்டு பிஜேபி பற்றி பேசப்பட நிறையா இருக்குது. ஸோ இப்போ கடைசியில் பேசுவோம். ஏன்னா அவங்க ஒருத்தங்க மெயினாக வழி விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டுடைய தலைமை பதவிக்கு அவர் வந்துடுவார். அந்த கொஞ்ச நாட்கள்லேயே என்ன நான் சொன்னதை போல் இம்மாற்றோட வந்து இந்தியாவின் தலைமை பதவிக்கு உட்காரணும். உட்கார்ந்தாருன்னா எல்லாம் சிஸ்டம் எல்லாம் சரியாயிடும். ஆனால் அந்த இம்மாற்றொலி யாருன்ற குழப்பம் வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்க தான் செய்யுது. ஏன்னா நேற்று கூட ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அண்ணாமலை, இப்போ தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல, அவர் இப்போ மாற்றிட்டாங்க. ஏன்னா நம்ம நாகேந்திரனை போட்டாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்களாம். ஸோ இப்போ அவர் வந்து ஏன்னா என் கமாண்டில் கூட சொல்லியிருந்தாங்க சில பேர். ஸோ இப்போ 2026 ஒரு தமிழன் பிரதமராக வர போகிறாருன்னு சொல்லும்போது அண்ணாமலையா அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. அண்ணாமலை அண்ணன் வருவாரா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் சில பேர் சொல்கிறாங்க. அப்போ நேற்று எனக்கு ஃபோன் பண்ணவர் அண்ணாமலை கிடையாதுங்கன்ட்டார். ஏன்னா அவர் பிரம்மரிஷி மலையிலேருந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் இருந்துட்டு கீழே இறங்கி வந்திருக்காரு. அவர் இறங்கி வந்து 5 வருஷம் ஆச்சு. அவர் சாமியார்லாம் கிடையாது. நம்மளை மாதிரி ஒரு நார்மல் பெர்சன் தான். என்கிட்ட ஃபோனில் அப்பப்போ பேசுவார். ஸோ இப்போ அண்ணாமலை கிடையாதுன்னு நேற்று அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அது நமக்கும் தெரியும். ஏன்னா வந்து ப்ரிடிக்ஷன்ஸில் சொன்னது மாதிரி எப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் சொல்லியிருக்காங்க. ஒரு படைபலமோ, ஒரு பெரிய கட்சியில் ஒரு பெரிய விஐபியாக இருக்கிறவரோ, இல்லை ஒரு பணபலம் கொண்டவரோ கிடையாது. அவருக்கு வந்து இயற்கையாகவே வந்து அந்த ஒரு இது பிறக்கும்போது ஒரு தலையில் எழுதியிருக்கும், இவர் தான் அந்த இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்னு சொல்லி பிறக்கிற அவருடைய சொந்த ரகை இருக்குது பார்த்தீங்களா, பிறக்கிற சொந்த ரகையில் போட்டதை போல் அவர் வந்து சித்தர்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் படி சித்தர்கள் காட்டும் பாதையில் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க போகிறாரு. முருகன் ஆட்சி தான் அது வந்து நம்ம, ஏன்னா சித்தர்களின் தலைவனே முருகன் தான். ஸோ முருகன் ஆட்சி தான் அவர் கொடுக்க போகிறாரு. அதை நம்ம மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். சித்தர்களின் தலைவன் யாருன்னா முருகன். 18 சித்தர்களின் தலைவன், சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் நம்ம முருகன் தான். ஸோ முருகன் ஆட்சியை தான் வந்து மாற்றோட கொடுக்க போகிறாரு. அது மிக தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அதில் மற்றவங்களுக்கு நாங்கள் வந்து இன்னும் இடம் கிடையாது. முருகன் ஆட்சி தான் அமைய போகுது. சும்மா அதில் பதவி ஆசையில் வந்து சில பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு எனக்கும் ஆசை உனக்கும் ஆசைன்னு பேசிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. நீங்களாம் ஆட்சி அமைக்க போகிறது கிடையாது. ஆனால் முயற்சி எடுக்கட்டும். நம்ம அவங்கள மட்டம் தட்டி பேச வேணாம். ஏன்னா சப்போஸ் அவங்க சொல்கிறது படி நடக்குமான்றதையும் பார்க்கணும். பிரபஞ்சம் யாருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் மண், இந்திய மண், பாரத தேசம், அகண்ட பாரதத்தை உருவாக்கணும்.
அகண்ட பாரதத்தில் ஒரு காலத்தில் அறம் சார்ந்த ஆட்சி முறை இருந்தது. அந்த அறம் சார்ந்த ஆட்சி முறையை மீண்டும் உருவாக்கணும். அதுதான் நமது நோக்கமாக இருக்குது. பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இங்கே எப்படி இருந்தது சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை மீண்டும் கொண்டு வரணுன்ற அந்த சிஸ்டத்தை நான் மாற்றணும்னு சொல்லும்போது இங்கே பல பேருக்கு அப்படி பொங்கி எழுவாங்களே, கோபம் அப்படியே நெருப்பாக வருமே. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ப்ரிடிக்ஷன்ஸில் இருக்கிறது பழைய காலத்து ஆட்சி முறை தான் அவர் கொண்டு வருவாருன்னு போட்டிருக்காங்க. பாண்டிய மன்னருடைய ஆட்சி, குமரி கண்டத்தில் கூட பாண்டிய மன்னர்கள் ஆட்சி தான் நடந்தது. நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மதுரையில் கூட பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி தான் இருந்தது. அதுதான் அறம் சார்ந்த ஆட்சி முறைன்றாங்க. அதில் தான் வந்து மக்களுக்கு நியாயம் நீதி எல்லாம் கிடச்சிச்சு. இப்போ கூட நீங்கள் சொல்லலாம், என்ன இப்போ என்ன குறை கண்டுட்டேன்னு. இந்த இப்போ கோயம்புத்தூரில் கூட 4வது மாடியிலேருந்து ஒரு பொண்ணு ஏதோ காலேஜில் ஒரு காலேஜ் பேரை கூட நான் சொல்லுவேன், மற்றவங்க மாதிரி நான் பயந்தால் கிடையாது. ஹிந்துஸ்தான் காலேஜ் பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட் மாணவி பேரில் எனக்கு தெரியல. நான் 2-3 வீடியோஸ் பார்த்தேன் நேற்று கூட நேற்று நைட்டே வீடியோ போடணும்னு நினச்சேன். சரி வேண்டாம், அதிகாலையில் போடுவோம். நைட்டு போட்டால் நான் டென்ஷன் ஆயிடுவேன். அதிகாலையில் வீடியோ போட்டால் அமைதியாக இருக்குங்க. எல்லாரும் அமைதியாக தூங்கிட்டு இருப்பீங்க. அந்த டயத்தில் நம்ம பேசினா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 4வது மாடியிலேருந்து மாணவி வந்து குதிச்சு இறந்து போயிட்டாங்க. அப்போ இப்போ நடக்கிற ஆட்சி முறைகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதுக்கு ஒரு நீதி வாங்கிடுங்க பார்ப்போம். வாங்க முடியாது. அந்த காலேஜ் இழுத்து சீல் வச்சுருங்க. நான் கேட்குறேன், ஹிந்துஸ்தான் காலேஜ் கோயம்புத்தூர் இழுத்து சீல் வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஸ்ரீமதினு ஒரு பொண்ணு கொடுத்தா 2வது மாடியிலேருந்து குதிச்சு இறந்தாங்க. அந்த ஸ்கூலையே உங்களால் சீல் வைக்க முடியல. அப்போ எங்கிட்ட நீங்கள் தமிழர்கள் வந்து முதல்ல ஒற்றுமையாக இருங்க. ஜாதி மதம் மொழி வேறுபாடெல்லாம் நீங்கள் பார்க்காம மற்ற மக்களோட நீங்கள் உங்கள் நாட்டில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க அனைத்து மக்களோடையும் ஒருங்கிணைந்து போராட்டம் செஞ்சால் தான் நீங்கள் எதுலேயுமே வெற்றி பெற முடியும். ஸ்ரீமதி இறந்தப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் இருக்க மக்கள் மட்டும் தான் போராடினாங்க. மற்ற ஊர் மக்கள் வந்து நீங்கள் கமெண்ட்டில் அவங்க சப்போர்ட் பண்ணீங்க. அப்போ அதே மாதிரி இப்போ அங்கே இருக்கவங்க மட்டும் தான் போராடுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். மற்றவங்களாம் சும்மா சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு குரல் கொடுத்தா தான் அதில் வெற்றி பெற முடியும். ஸோ இப்போ ஒரு மாணவி 4வது மாடியிலேருந்து குதிச்சு இறந்துறாங்க, ஒரு 1500 அப்படின்றாங்க. அந்த விஷயம் அது என்ன விஷயம்னு யாருக்கும் அங்கே உள்ள நடந்தவங்களுக்கு 4 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுகிட்ட. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு போய் ரொம்ப இதாகி மாடியிலேருந்து குதிச்சு இறந்துருக்காங்க. எதுக்கு அந்த விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன்னா, ஸோ இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கே நம்மளால் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கதறாங்க, அழுகுறாங்க. பொண்ணு எங்களுக்கு இறந்து போச்சு, நாங்கள் 3000 கூட தரோம், ஏன் 10,000 15,000 கூட தரோம், இப்போ உயிர் திருப்பி வர மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த மன்னராட்சி முறையில் எப்படிலாம் நடக்குமா சொல்லுங்க. பாண்டிய மன்னன் ஆட்சி எப்படின்னு உங்களுக்கே தெரியும். பாண்டிய மன்னர்கள் செய்த ஆட்சி முறையை பற்றி நான் சொன்னேன்னா இந்த வீடியோவில் டைம் பத்தாது. நீங்கள் போய் எடுத்து பார்த்துக்கோங்க, பாண்டியர்கள் ஆட்சி எப்படி செய்தார்கள் பாண்டிய மன்னர்கள். அப்போ சோழர்கள் சரியாக செய்யலான்னு கமாண்டில் என்னைய வந்து வறுத்தெடுக்க வேண்டாம். பாண்டிய மன்னர்கள் தான் சோழர்களாக பிரிஞ்சு திருப்பி போகிறாங்க. சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. பாண்டியர்கள் ஆட்சி தான் குமரி கண்டத்தில் இருந்துச்சு. திருப்பி இங்கே வந்த பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிகிறாங்க. சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் பிரிகிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்குள்ள வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய சில சக்திகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை உருவாக்கி விடுறாங்க. ஸோ இப்படி தான் சோழ தேசம் பாண்டிய தேசம்லாம் போர் வந்ததுக்கான காரணங்கள் வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து எல்லையை வந்து நம்ம அவங்க எல்லையை நம்ம பிடிக்கணும், இவங்க எல்லையை பிடிக்கணும்ட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு அந்த காலத்தில் ஒரு சண்டை போட்டுக்குவாங்க. அது எதிரிகளின் சூழ்ச்சி. இப்படி எதிரிகள் சூழ்ச்சி பண்ணி தான் நிறையா தமிழர்கள் ஆட்சியை வந்து இழந்தாங்கன்னு சொல்லலாம். தமிழர்கள் வந்து ஆட்சியை இழந்ததுக்கு காரணம் மற்ற வெளியிலேருந்து வரக்கூடியவங்க சூழ்ச்சி பண்ணி இவங்களுடைய ஆட்சி முறையெல்லாம் மாற்றிட்டு வேற ஒரு ஆட்சி முறையெல்லாம் வந்தது இடையில. அப்புறம் வந்து பார்த்தா திடீர்னு இடையில வந்து இப்படியே இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் வர்றாங்க வியாபாரம் செய்கிறதுக்கு. அவங்க வந்துட்டு திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கக்கூடிய மன்னராட்சி முறையெல்லாம் இது பண்ணிட்டு மொத்த இந்தியாவை அடிமைப்படுத்துகிறாங்க. 190 ஆண்டுகள் வெள்ளையர்கள் அங்கே ஆட்சி செய்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சு மொத்தமாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஜனநாயக ஆட்சி முறையை கொடுக்க போகிறோம், தேர்தல் ஆட்சி முறை தான் நல்லதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க ஒரு ஆட்சி முறையை. காங்கிரஸ் தான் முத நம்ம மரியாதைக்குரிய நேரு அவர்கள் பிரதமராக வராரு. இதெல்லாம் வந்து ஜனநாயக ஆட்சி முறைப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த சிஸ்டம் தான் அந்த அப்போ ஜனநாயக கட்டமைப்பு அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது அந்த பிரிட்டிஷுடைய அந்த ஃபார்ம்லாம் அதில் வந்து இருக்கக்கூடியது தான் ஒரு 70% காப்பி அடித்து இவங்க ஒரு 30% சேர்த்து இப்படி உருவாக்குறாங்க ஒரு ஜனநாயக ஆட்சி முறை. ஆனால் அந்த பாண்டியர்கள் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு இடையில வந்து பல குழப்பங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இங்கே ஜமீன்தார் ஆட்சி முறை சரியில்லை, ஜாதிய கொடுமைகள் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு என்னமோ நம்ம கூலிய பிரிவினையை உருவாக்கி திருப்பி அவன் வந்து இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஆட்சி முறையில் வந்து நான் ரொம்ப குறை சொல்கிறேன்னு எல்லாரும் நினைக்க வேண்டாம். என்னையவே போட்டு வருத்தெடுக்க வேண்டாம் கமாண்டில். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு படிக்க போகிற பொண்ணுங்க வந்து இறந்துடுறாங்க. ஸ்ரீமதி இறந்து போச்சு. இப்போ இந்த கோயம்புத்தூரில் கூட ஒரு மாணவி மாடியிலேருந்து இறந்து போனாங்க. ஏதாவது நீதி கேட்க முடியுமா? நீங்கள் போய் அந்த காலேஜில் பணக்காரங்கிட்ட போய் நீதி கேட்ட முடியுமா உங்களால்?
காலேஜ் இழுத்து சீல் வச்சிட முடியுமா? முடியாது. ஸ்கூலை இழுத்து சீல் வைக்க முடியுமா? அதனால் வந்து இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. ஸோ இப்போ ஏன் அங்கே எம்எல்ஏ போய் உங்களுக்காக நின்று குரல் கொடுக்க போகிறாரா? மன்னர் ஆட்சியாக இருந்துச்சுன்னா மன்னர்கிட்ட போய் நீங்கள் நீதி கேட்கலாம். பாண்டிய மன்னர்கிட்ட போய் நீதி கேட்டாங்கன்னா உடனே நீங்கள் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்கம்பாங்க. அவங்களுக்கு உண்டான தண்டனை உடனே அங்கேயே கொடுத்துருவாங்க, சபையிலே கொடுத்துருவாங்க. அதான் மன்னர் ஆட்சின்றது. மன்னராட்சியும் இறையாட்சியும் ஒன்று தான்றேன் நான் கான்செப்ட் வருவோம். மன்னராட்சியும் இறையாட்சியும் ஒன்று தான். அங்கே நீதி வந்து தவறாது. மன்னர் கரெக்டாக இருப்பார். மன்னரை கொஸ்டின் கேட்பாங்க, சபையில் போய் கேள்வி எழுப்புவாங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. ஸோ இப்போ மன்னர் வந்து சரியான நீதியை வந்து அங்கே எல்லாரும் சபையிலே அறிவிப்பார். அதுதான் வந்து ஒரு சரியான ஆட்சி முறையாக இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வக்கீலை பிடிக்கணும், ஃபஸ்ட்டு போலீஸ் எஃப்ஐஆர் போடணும், அப்புறம் நீங்கள் ஒரு அட்வொகேட் வச்சு மூவ் பண்ணணும், அந்த விஷயத்தை கொண்டு போகணும், கோர்ட்டு கொண்டு போய் சாட்சிகளை பூரா கொண்டு போய் நிறுத்தணும், நிறுத்தி நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கும்போதையும் அவ்வளோதான் 5 வருஷம் ஆகிப்பிடும். அதில் இடையில எதுவுமே காசு அடிக்கிறானோ காசு அடித்து தீர்ப்பை மாற்றிட்டு போயிடுவானுங்க. காலேஜுக்காரங்களுக்கு சொல்ல வேணும், காலேஜ் பேரையே வெளியே சொல்ல மாட்டான், ஸ்கூல் பேரை வெளியே சொன்னான். இதில் காலேஜ் பேரையே இன்னும் வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க நிறைய வீடியோவில். நேற்று மதன் கௌரி போட்ட வீடியோ கூட பார்த்தேன். இந்த காலேஜ் இஷ்யூ, கோயம்புத்தூர் காலேஜ் இஷ்யூ தான் போகிறாங்க. ஏன் ஹிந்துஸ்தான் காலேஜ்னு போட வேணும்? ஏன்னா கமாண்டில் நான் படித்து பார்த்தேன், கீழே ஹிந்துஸ்தான் காலேஜ்னு போட்டிருந்தாங்க. அதை வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ நியூஸ் சேனலு எல்லாம் காப்பாற்றுறாங்க பணக்காரங்களை. அப்போ நீங்கள் ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, உங்களுக்கு அங்கே நியாயம் கிடைக்க போதா? கிடைக்க விட மாட்டானுங்க. இங்கே பணத்தை வச்சு அடிச்சிருவானுங்க. ஸ்ரீமதி விஷயத்தில் பணத்தை வச்சு எப்படி தீர்ப்பை மாற்றினாங்க, தற்கொலைன்ட்டான். அந்த மாதிரி தான் கொண்டு போவானுங்க. ஆனால் நேத்தான் கொலை அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டுக்கங்க. அந்த கோயம்புத்தூர் இஷ்யூ, காலேஜ் இஷ்யூ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்குறோம். ஸோ இப்போ இம்மார்ட்டல் ரூலர்ன்றது யாஹூ மெடிடேஷன் ஐயா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இம்மார்ட்டல் ரூலர் வந்து ஒரு நல்ல ஒரு அகங்காரம் கொண்ட மனிதனாக இருக்க மாட்டார், ஆணவம் பிடித்த மனிதனாக இருக்க மாட்டார், ஆனால் பிறவியிலேயே அவருக்கு வந்து ஒரு துணிச்சலான வீரம் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இம்மார்ட்டலோட தலைவனாக வரக்கூடிய சாதாரண மனிதன் தென் திசை, நம்ம தென் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, நம்ம இந்த தென் தமிழ்நாட்டை தான் பிறப்பார். தமிழ்நாட்டில் பிறந்து ஆட்சி அமைக்க போகிறார், உலகத்தை ரூல் பண்ண போகிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. உலகத்துக்கே ஒரு நல்ல இந்தியாவின் தலைமை பதவியில் போய் உட்காராருன்னா அங்கே இருந்துக்கிட்டு உலகத்தை ரூல் பண்ணுவார். மற்ற நாடுகளையும் ஃபஸ்ட்டு இந்தியாவை சரி பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற நாடுகளையும் மற்ற நாட்டிலையும் இந்த ஒரு நல்ல ஒரு அறம் சார்ந்த ஆட்சி முறையை கொண்டு போவார். நீதியான ஆட்சி, தர்மத்தின் ஆட்சியை உலகம் முழுக்க நிலைநாட்டுவார். சத்தியத்தை நிலைநாட்டி மன்னன் ஒரு உலக ஆழ்வார்னு கோரக்கர் சந்திரகை ப்ரிடிக்ஷனில் போட்டிருந்தாங்க. அது எப்படி பொய்யாகும்? ஸோ இப்போ இவருடைய வீடியோ கூட பார்த்தேன் 5 மணிக்கு காலையில் உட்காந்து. யார் நம்ம யோகா மெடிடேஷன் ஐயா மஸ்தான் ஐயா போட்ட வீடியோ பார்த்தேன். அவர் சொல்லியிருந்தார், கோரக்கர் ப்ரிடிக்ஷனில் போட்டதை எப்படிங்க மாறுன்றார். அவர் அவ்வளோ அக்யூரஸியாக அப்படி சொல்லியிருக்காரு அந்த ஐயா வந்து, யோகா மெடிடேஷன் ஐயா. ஸோ இப்போ அறம்பாடி சித்தர் பாடல் இருக்குது, யோகா மெடிடேஷன் ஐயா சொன்ன வீடியோஸ் இருக்குது, சாட்சிகள். அவர் கோரக்கர் வச்சு தான் பேசுகிறாரு. நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷனையும் கோரக்கர் ப்ரிடிக்ஷனை வச்சு தான் இவர் பேசியிருக்காரு நம்ம யாஹூ மெடிடேஷன் ஐயா. அப்போ யாஹூ மெடிடேஷன் ஐயா வந்து சொன்ன விஷயங்கள் வந்து அகங்காரம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது தலைவனுக்கு. ஆனால் பிறவிலே வந்து ஒரு நல்ல ஒரு தைரியமான ஒரு தலைவன், நல்ல எதையும் துணிச்சலாக எதிர்க்கக்கூடிய ஒரு மாவீரனாக இருப்பான்றாங்க. மாவீரன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ராஜராஜ சோழன் தான் திருப்பி வரப்போறதில்ல. ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் எதையும் எதிர்க்கக்கூடிய ஒரு துணிச்சல், யாரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு துணிச்சல் இருக்கும். எதையும் நம்மளால் முடியும்னு ஒரு துணிச்சலோட இறங்குவார் அந்த தலைவன் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவன் வந்து யார், வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ போட்டிருக்காரு. பட் நம்ம இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி துணிச்சலாலாம் யாரும் வரலைங்க. இது வரைக்கும் யாரும் துணிச்சலாலாம் வரலாம். எல்லாருமே ஒரு கட்சியை காக்கா பிடிச்சி அப்படியே உள்ளே போய் நம்ம எம்எல்ஏ ஆயிடலாம், அமைச்சர் ஆயிடலாம், அப்படியே நம்மளை சிஎம் ஆக்கிட மாட்டாங்களா, அப்படியே நம்ம தலைவன் ஆயிட முடியாதான்னு எல்லாரும் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி சில பேர் நினைக்கிறாங்க, கமாண்டில் போய் படித்து பார்த்தேன், யாஹூ மெடிடேஷன் கமாண்டில் வந்து அப்படி சொன்னதில் தான் இம்மார்ட்டல் சொன்னதில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தார். இன்னொருத்தர் இல்லை 3 பேர் இறந்துட்டாருன்னு ஒருத்தர். அப்போ 3 பேர்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இறந்தது 2 பேர் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க சில பேர் வந்து. தான் அப்படின்னு சொல்கிறதுக்கே பயம். ஆனால் நான் 2022 சொல்லிட்டேன் நான் தான். ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் எனக்கு வந்து 3 முறை வந்து முயற்சி நடந்தது. கருப்பு ஆற்றல்னு சொல்லக்கூடிய ஆற்றலோ இல்லை தீய சக்திகளோ என்னென்னமோ பண்ணி பார்த்தானுங்க. நான் எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி மிரட்டினேன். ஓப்பனாக சொல்லிட்டு போகிறது இந்த வீடியோவில் சொல்லுன்னா சொல்லிடுறேன். ஃபோன் பண்ணிலாம் இப்படிலாம் சொன்னவங்க வந்து என்கிட்ட பேசிட்டு ஒரு 2 நாளில் இறந்துட்டாங்கப்பா, பார்த்து ஜாக்கிரதையாது அப்படின்னானுங்க. அவனையெல்லாம் பேசி 1 வருஷம் ஆச்சு போடா அப்படின்னு துப்பாக்குறேன். முன்னெல்லாம்ப்பா உன்ன மாதிரியே ஆளாம் நான் கோடி பேரை பார்த்த வேண்டாம், கோடி பேரை பார்த்துட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீதானான்னு என்கிட்ட கேட்காதீங்க. அந்த ஆட்சியாளர் வந்து ஒரு தைரியமான ஒரு துணிச்சலான ஒரு தலைவனாக இருப்பான். அவன் வந்து தான் எல்லாத்தையும் சரி செய்வார். அவர் வந்து தான் அனைத்தையும் சரி செய்வார். இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த அரசியல்,
சூழ்நிலைகள் இதெல்லாம் மாற்றி அமைப்பார். இங்கே நடக்கிறது ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருங்க, அரசியல் பேச வேண்டாம். அதனால தான் எல்லா கட்சிகளையும் பெருமையாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கூட பிஜேபி வந்து ஒரு பக்கம் முயற்சி எடுக்கிறாங்க. அண்ணாமலையை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கிட்டு அப்படியே பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடலாமான்னு ஒரு வேளை மோடி அவர்கள் விட்டு கொடுத்துருவார் போல அண்ணாமலைக்கு. அவர் கிடையாதுன்ட்டேன் நான். ஏன்னா நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அகத்தியர் நாடி உத்தரவுல வந்து ஒருத்தர் அகத்தியரோட சீடர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டாரு. ஐயா அண்ணாமலைலாம் வரமாட்டாருங்க, நீங்கள் தைரியமாக போடுங்க வீடியோவை அப்படின்னாரு. அவரு போட சொன்னதுக்காகலாம் நான் போடலை. நானும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த யாகு மெடிடேஷன் வீடியோ திருப்பி உட்காந்து பார்த்தேன். பார்த்துட்டு வீடியோ போடுமா வேண்டாமா, நம்ம சேனலை மூடிடுமான்னு கூட நான் சில நேரம் நினைப்பேன். நம்ம எதுக்கு மூடணும், நம்ம எதுக்கு பேக் பண்ணணும். ஒரு தமிழன் உலகை ஆள போறான்னு ப்ரெடிக்ஷன்ஸில் இருக்குங்க. நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷனில் இருக்கு. அது 2025 ஆண்டை தான் குறிக்குது. அப்புறம் கோரக்கரவல்லி சந்திரரைகளையும் போட்டிருக்காங்க. தென் திசையிலேருந்து வரக்கூடிய தமிழன் வந்து சத்தியத்தை நிலைநாட்டி மன்னனென ஒருவர் உலகாழ்வார்னு போடுறாங்க. ஸோ இப்போ தமிழர்களுக்காக போடப்பட்ட ப்ரிடிக்ஷனை தமிழன் நான் பேசாமல் வேற யாருங்க பேசுறது. நான் பேசாம விட்டேன்னா என்ன பண்ணுவாங்க, சில பேர் போலியா வந்துக்கிட்டு என்னென்னமோ பேசி என்னென்னமோ கதை கட்டி விட்டுருவீங்க. நீங்கள் கட்டுற கதையெல்லாம் நாங்கள் உட்காந்து நம்பிட்டு இருக்கணுமா? அது நடக்கிறப்ப பார்ப்போங்க. இவன் ஏன்னா சில பேர் நினைச்சுக்கிறாங்க நான் பேசுறதெல்லாம் கதை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து வறுத்தெடுப்பாங்க. நீ கமெண்ட்ல வறுத்தெடுக்காம நீ நேரில் வா, ஏன் பார்த்துருவோம். நீ நேரில் வா, என்கிட்ட உட்காந்து பேசு வா. ஏன்னா வந்து இப்போ நீ வந்து ஒரு யூடியூப் சேனலாக இருந்தால் நீ வா, ஒரு நீ வந்து என்னைய ஸ்பெஷலாக இன்டர்வியூ பண்ணு, நான் உனக்கு பதில் கொடுக்குறேன். நான் என்ன கதை சொல்கிறேன், நீ என்ன கதை சொல்கிறேன் பார்ப்போம். சும்மா வந்துக்கிட்டு இந்த கதை சுற்றுற வேலைலாம் இது வந்து கிடையாது. இது இம்மாற்றுலன்றது பிரபஞ்ச ரகசியம். இம்மாற்றுல யாருன்றது உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. கடைசி நேரத்தில் தெரியும் போது தான் அவர் ஆட்சி அமைக்க போகிறதுக்கான வழிகள் வந்து பிறக்கும். அரசியல் கட்சிகளே ஒதுங்கி போவாங்க, எல்லாம் நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. எல்லாம் முருகப்பெருமான் பார்த்துக்குவார். முருகன் ஆட்சியை தானே அமைக்க போகிறாரு. அப்போ முருகப்பெருமான் பார்த்துக்குவார். சித்தர்களின் தலைவன் முருகன் அவரு தான் காட்டணும் நமக்கு இதுக்கான பாதையை வந்து முருகப்பெருமான் தாங்க காட்டணும். அதான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா மகாவிஷ்ணு கூட சொல்லியிருக்காரு, அவரும் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ இப்போ இம்மார்டல் ரூலர் வந்து கண்டிப்பான முறையில் வருவார். அவரு சொன்னதில் வந்து அவருடைய இதில் போய் பார்க்கும்போது அவர் என்ன போட்டிருக்காருன்னா, இது யாகு மெடிடேஷன் ஐயாவும் இது சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கும் அப்படி தான் தோணுது. அதாவது உலக மக்களை ஒருங்கிணைப்பார்னு போட்டிருக்காங்க. இரக்கம், அன்பு, கருணைன்ற பேரில் உலக மக்களை ஒருங்கிணைப்பார் அந்த தலைவன் வந்து. ஸோ இப்போ இரக்கம் இருக்கணும், அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும். அந்த மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு இருந்தால் தான் உலக மக்களை ஒருங்கிணைக்க முடியும். அவனே வந்துக்கிட்டு ஒரு ஜாதி வரி மத வரி பிடிச்சிக்கிட்டு இருந்தான்னா மக்களை ஒருங்கிணைக்க முடியாது. மத வரி பிடிச்சவன்லாம் வரவே முடியாது ஃபஸ்ட்டு. அதனால தான் பிஜேபியிலேருந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு சரிங்களா. அதனால வந்துட்டு ஏன்னா இரக்கம், அன்பு, கருணைங்கும் போதே அங்கே வந்து கட்சிக்காரங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. சில பேருக்கு இருக்கலாம், கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கு இருக்கலாம். நல்லவங்க நீங்கள் இருப்பீங்க. நான் வந்து எல்லா கட்சியும்லாம் நான் எந்த கட்சியாவது நான் இந்த வீடியோவில் ரொம்ப திட்டிருக்கு நான் சொல்லுங்கள். ஸோ இப்போ இரக்கம், அன்பு, கருணை இந்த குணங்கள் உள்ள மனிதன் தான் வந்து இம்மாற்றுலராக வர முடியும். தைரியம் கொண்ட தலைவனாக இருக்கணும். யாகு மெடிடேஷன் சொல்லியிருக்காங்க. அன்பு, கருணை, இரக்கம் அப்படின்ற அடிப்படையில் உலக மக்களையே ஒன்று திரட்டி ஒருங்கிணைப்பார். நடக்கக்கூடிய அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் என்னடா பண்ண போகிறோம் நம்ம அப்படிங்கும்போது ஒரு பக்கம் பிரச்சனைகள் நிறையா வரும். நிறையா அரசியல்வாதிகள் வந்து ஏமாற்றி கொண்டே இருப்பார்கள் மக்களை. அப்போ இறக்கப்பட்டு அந்த தலைவன் வந்து இந்த மக்களை நம்ம காப்பாற்றணுன்றதுனால வெளியில் வருவார். வெளியில் வந்து இரக்கம், அன்பு, கருணைன்ற அடிப்படையில் உலக மக்களையே ஒருங்கிணைத்து ஆட்சி அமைப்பார் அவர். இப்படி தான் ஆட்சி அமைகிறதுக்கான வாய்ப்பு வரும். ஸோ இப்போ இதில் இன்னொன்று விஷயங்கள் கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது சொன்னோம்னா தேவையில்லாம இஷ்யூஸ் ஆகும், லைட்டாக பேசிக்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, செத்தாரை எழுப்புவாரா அப்படின்னு கொஸ்டின் வருது. ஏன்னா நம்ம அந்த இதில் பார்க்கும்போது, ஏன்னா யாகு மெடிடேஷன் ஐயா அப்படி சொல்லலை, கோரக்கர் ப்ரெடிக்ஷனில் அப்படி சொல்லலை, நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன்லேயும் அப்படி சொல்லலை. செத்தாரை அவர் எழுப்புவாரான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. சில பேர் சொல்லிக்கிறாங்க செத்தாரை எழுப்புவார் அப்படி. அதுதான் ஏன்னா இப்படி சொன்னோம்னா தான் ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டோம்னா தான் யாரும் வரமாட்டான்னு சொல்லி யாரும் அதை வச்சுருக்காங்க இடையில. கோரக்கர் சந்திர ப்ரெடிக்ஷன்ஸில் எங்கே போட்டிருக்காங்க செத்தாரை எழுப்புவார்னு போடலை. நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷனில் எங்கே போட்டிருக்காங்க அவர் செத்தாரை எழுப்புவார்னா போட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. 3 கடல் சங்கமிக்கூடிய இடத்துலேருந்து வருவார், உலகத்தை ரூல் பண்ணுவார் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அவரை கண்டு அரசியல் தலைவர்கள் அவரோட வார்த்தை கட்டுப்பட்டு இது பண்ணுவாங்க, செவி சாய்ப்பார்கள். அப்போ அவர் புகழ் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கும். அப்புறம் இந்தியா, அப்புறம் ஆசியாவில் அவர் எழுப்பது முட்டாள்தனம்ன்றான். அப்போ செத்தார் எழுப்புவான்னு எப்படி போட்டிருக்கு? நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன்லேயே போடலையே. அப்புறம் கோரக்கரவல்லி சந்திரரைகளையும் போடலையே. எந்த ப்ரெடிக்ஷன்ஸில் அப்படி போட்டிருக்கு? ஏன்னா சில சேனலில் நம்ம மகாவிஷ்ணு சேனலை பார்த்தோம்னா அதில் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டில் அந்த பாயிண்ட் வருது. மகாவிஷ்ணு சொன்னதை நான் கம்பேர் பண்ணி பேசுகிறேன். ஸோ மகாவிஷ்ணு அப்படி சொல்லியிருக்காரு பரம்பரை ஃபவுண்டேஷன் சேனலில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து அவர் எதை பார்த்து சொன்னார்னு தெரியல. அவரோட நம்பரை தான் அடுத்து கான்டாக்ட் பண்ணி பேசலாம். ஏன்னா நான் இந்த தேடலில் ரொம்ப தீவிரமாலாம் கிடையாதுங்க.
எல்லாம் முருகப்பெருமான் பார்த்துக்குருவார். ஓம் நம சிவாய. வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கும் மக்களே. நன்றி, வணக்கம்.